910 நாட்களாக இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட களத்திற்கு நேரில் வருகை தந்து விவசாயிகளுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், இறுதி வரை நான் துணை நிற்பேன் என்று விவசாயிகள் மத்தியிலே உறுதிமொழி கொடுத்து சென்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய வருகை அவருடைய உறுதிமொழி இது அத்தனையும் எங்களுக்கு வலிமையை சேர்த்துள்ளது. இந்த போராட்ட காலத்துக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நிச்சயமாக அவருடைய உறுதியை நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. அதாவது ஏக்கனாபுரம் கிராமத்துக்கு வரேன்னு சொன்னார், வருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை சார், கண்டிப்பாக வருவார் சார், நிச்சயமாக வருவார். ஏன்னா அந்த ஏற்கனவே அவர் வருவதற்காக தான் திடல் சரி செய்யப்பட்டது. ஏக்கனாபுரம் கிராமத்துக்கு களத்துக்கே வருவார் என்றுதான் திடலை நாங்கள் சமன்படுத்தினோம். ஆனால் பாதுகாப்பு கருதி காவல்துறை இரவுதான் அது இந்த திருமண மண்டபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், திடலிலே வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒருவேளை நாங்கள் அங்கே வைத்திருந்தால் பாதுகாப்பு பிரச்சனை நிச்சயமாக வந்திருக்குமோ என்று கருதுகிறோம். நாங்கள் காலையில் வருத்தப்பட்டோம், அங்கே களத்துக்கு வந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார், விவசாயிகள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். அவர் ஒரு உறுதியை தந்தார், அந்த உறுதி எங்களுக்கு போதும். அவர் எங்கே உறுதி கொடுத்தாலும் என்ன, எங்கள் பகுதிக்கு தானே வந்திருக்கிறார். பரந்தூர் என்பது இந்த வரைபடத்துக்குள்ளே போகிற பகுதி தானே, ஏகனாபுரம் பரந்தூர் என்று பிரிவில்லையே. இந்த வரைபடத்துக்குள்ளே வரக்கூடிய பகுதியில் எங்கிருந்தால் என்ன? கண்டிப்பாக விமான நிலையம் கேன்சல் செய்யப்படுமா? நிச்சயம் வராதா சார், நான் இவரோடு இருக்கிற வரைக்கும் வராது சார்.